திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே விவசாயியின் கோரிக்கைக்கு விடியா ஸ்டாலின் நிர்வாகம் தவறான பதில் கடிதம் அனுப்பியுள்ளது. இளையூர் கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரின் விவசாய நிலத்திற்கு அருகே பீட்டர் என்பவரின் நிலம் உள்ளது. இரு நிலத்திற்கும் இடையே உள்ள வரப்பில் பீட்டர் தென்னங்கன்றுகளை நட்டுள்ளார். விவசாயம் பாதிக்கப்படும் என்பதால் தென்னங்கன்றுகளை அகற்ற வேண்டும் என குடவாசல் வட்டாட்சியர் மற்றும் ஆட்சியருக்கு மகேந்திரன் மனு அளித்திருந்தார். அதற்கு ஆட்சியரிடமிருந்து வந்த பதில் கடிதத்தில் அந்த இடம் ஆக்கிரமிப்பில் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்கள் கடமையை தட்டி கழிக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகத்தின் பதில் கடிதம் உள்ளதாக மகேந்திரன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பெரியப்பா நகரில் உள்ள குப்பை கிடங்கில் தரம் பிரிக்காமல் கொட்டப்படும் குப்பைகள் கடந்த சில மாதங்களாக தீப்பிடித்து எரிவது சகஜமாகி உள்ளது. இது குறித்து அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இந்த பகுதியை சுற்றிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கண்ணெரிச்சல் மற்றும் சுவாச கோளாறுகளால் பாதிப்பது அதிகரித்துள்ளது. தற்காலிக டாஸ்மாக் ஊழியர்களை நிரந்தரமாக்க வலியுறுத்தி திண்டுக்கல் மாநகராட்சி அருகே CITU தொழிற்சங்கம் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கையின் கீழ் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஏற்ப அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நிரந்தரம் செய்யாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்தம் தவிர வழியில்லை என்றும் தொழிற்சங்கத்தினர் ஸ்டாலின் அரசை எச்சரித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியரிடம் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சரியாக இயங்குவதில்லை என கூறி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சரிவர இயங்குவதில்லை என்றும் தினமும் 5 ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் மேலும் பல தொந்தரவுகள் இருப்பதாகவும் கூறி 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஸ்டாலின் மாடல் அரசின் சுகாதாரத்துறை அமைச்சகம் நிர்வாக திறமையின்மையோடு செயல்படுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சம் உள்ளது. அத்தியாவசிய சேவைக்காக உயிரை பாதுகாக்கக்கூடிய சேவை, இதுக்காக தான் இந்த இதை நம்ம அமைச்சிருக்கோம், அரசு அமைச்சிருக்கு. ஆனா இதை இந்த நிர்வாகத்தால சரியா நிர்வாகம் பண்ண தெரியாதனால வண்டி 18க்கு மேல வண்டி ஓடுது. ஆனா ஒரு நாளைக்கு 4 வண்டி 5 வண்டி ஓடாம நிக்குது. இதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே நாங்க வச்சிருக்கிறோம். டெய்லி எவ்வளவு வண்டி ஓடாம இருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பல அடி உயரத்திற்கு வீசிய புழுதி காற்றால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அருப்புக்கோட்டையில் பல்வேறு இடங்களில் மாலை பலத்த சூறாவளி காற்று வீசியது. இதேபோல ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் மைதானத்தில் திடீரென பல அடி உயரத்திற்கு புழுதி காற்று வீசியது. இதனால் அங்கு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களும் பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மதுராந்தகம் கோட்டாட்சியரை கைது செய்ய வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அச்சரப்பாக்கம் கிராம நிர்வாக உதவியாளர் கீதா என்பவரை ஆய்வின் போது மதுராந்தகம் கோட்டாட்சியர் ரம்யா தகாத வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. இதில் மன உளைச்சலுக்கு ஆளான கிராம நிர்வாக உதவியாளர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயற்சித்ததில் கடந்த 4 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவதூறாக பேசிய வருவாய் கோட்டாட்சியரை கைது செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் கிராம உதவியாளர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது.